வெப்சைட் டெவலப்மெண்ட் ஸ்கில்ஸ். ஸோ வெப்சைட் டெவலப்மெண்ட் ஸ்கில்ஸ் வந்து கற்றுக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த வெப்சைட் டெவலப்மெண்ட் ஸ்கில்ஸுக்காக என்னென்ன ஸ்கில்ஸ் செட் வந்து நாம் கற்றுக்கணும், ஸோ அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஸோ இந்த வெப்சைட் டெவலப்மெண்ட் ஸ்கில்ஸில் என்னென்ன சீரீஸ் ஆஃப் ஸ்கில்ஸ் செட் இருக்கு. ஸோ நான் வந்து எக்ஸ்பர்ட் ஆகணும் அப்படின்லாம் கிடையாது. வெப்சைட் டெவலப்மெண்ட் ஸ்கில்ஸ்னால் நிறைய படிக்கணும், கோடிங் தெரிஞ்சுக்கணும் அப்படின்லாம் கிடையாது. ஜஸ்ட் பேசிக்கான திங்ஸ் வந்து நம்ம என்ன கற்றுக்கலாம், ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுட்டோம்னா, ஜஸ்ட் நான் ஆல்ரெடி முன்னாடி நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ நம்ம ரூல்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ வெப்சைட் டெவலப்மெண்ட்டில் எக்ஸ்பர்ட்டாக தான் ஆகணும், அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த ரூல் போகணும் அப்படின்லாம் கிடையாது. ஜஸ்ட் பேசிக்கான ஸ்கில்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கிட்டாலே அந்த ஸ்கில்ஸை வச்சு நம்மளால ஒரு வெப்சைட் பேஜ் எடிட் பண்ணுறது, அந்த மாதிரி குட்டி குட்டியான ரூல்ஸ் சம்மந்தப்பட்ட ஜாப் போக முடியும், ஃப்ரீலான்சர் ஆக முடியும். ஸோ அதெல்லாம் எப்படி அப்படின்னு உங்களுக்கு சொல்லுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெப்சைட் டெவலப்மெண்ட் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜஸ்ட் டைப் பண்ணியிருக்கேன் கூகுள் சர்ச்சில். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ உங்கள் பாருங்கள், கோர் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். கோர் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் என்னென்னா HTML, CSS, JavaScript, அதுக்கப்புறம் ரெஸ்பான்சிவ் டிசைன், ஃப்ரேம்வொர்க் லைப்ரரிஸ். ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ பேக் எண்ட், ஃப்ரண்ட் எண்ட், இது பேக் எண்ட், டேட்டாபேஸ் ஸ்கில்ஸ், சர்வர் சைட் லாங்குவேஜஸ், டேட்டாபேசஸ், APIs அப்படின்னு நிறைய இருக்குது. அதே மாதிரி எசென்ஷியல் டூல்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ஸ்கில்ஸ், ப்ராப்ளம் சால்விங் அண்ட் அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ், கம்யூனிகேஷன், கிரியேட்டிவிட்டி, டைம் மேனேஜ்மெண்ட், செல்ஃப் மோட்டிவேஷன், ஹவு டு இம்ப்ரூவ், ப்ராக்டிஸ் பண்ணணும், கண்டினியூஸாக லேர்ன் பண்ணணும், கம்யூனிட்டிஸ் கூட ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கலாம். ஸோ இது எல்லாமே நம்ம தெரிஞ்சிருக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் வெப்சைட் டெவலப்மெண்ட் ஸ்கில்ஸ் எடுத்தனாலே பேசிக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ அந்த பேசிக்ஸ் தான் வந்து HTML, CSS, JavaScript அப்படின்னு நம்ம சொன்னோம். ஓகேவா? ஸோ அந்த HTML, CSS, JavaScript மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டா போதும். வெப்சைட் வந்து என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குது, ஸோ வெப்சைட் எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ நாம் எப்படி அந்த பேஜஸ்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, ஒரு பேஜை மட்டும் எப்படி நம்ம எடிட் பண்ணி தரது. ஸோ இன்றைக்கி அதுக்கு வந்து நிறைய டிமாண்ட் இருக்குது. ஜஸ்ட்டு இப்போ வந்து கலெக்ஷன் ஆஃப் பேஜஸ் இருக்குது ஒரு வெப்சைட்டில். ஸோ அந்த பேஜஸில் வந்து நான் கண்டென்ட் எடிட் பண்ணணும். ஸோ அதுவே ஒரு ரோலாக இருக்குது. ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இப்போ ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிஸ்னஸ் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ அந்த வெப்சைட்டில் வந்து நிறைய அப்டேட்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். டெய்லியும் ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை கண்டென்ட்டை சேஞ்ச் பண்ணுறதா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் நடந்துகிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்குன்னே ஒரு ரூல் வச்சுருப்பாங்க ஒரு பர்சன். ஸோ அவங்க நேரமே என்ன பண்ணுவாங்க, கண்டென்ட் சேஞ்ச் பண்ணுறது, ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் மாற்றுறது, ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா. ஸோ அதுவே வந்து ஒரு பெரிய ரூல் இல்லையா. ஸோ அந்த ரூலை மட்டுமே டெவலப் பண்ணுறது கிடையாது. நான் சொல்கிறது வெப்சைட்டை அப்டேட் பண்ணுற ரூல். ஸோ அந்த மாதிரி ரூல் வந்து பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ அந்த மாதிரி ரூல்ஸ்க்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக என்ன தெரிஞ்சுக்கணும்னா பேசிக்ஸாவது நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்றைக்கி வந்து ஒன் கிளிக் யூஸ் பண்ணி ஏஐயில் ஒரு நிமிஷத்துக்குள்ள ஒரு வெப்சைட் வந்து க்ரியேட் பண்ண முடியும். பட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு எடிட் பண்ண தெரியுமா? ஸோ அந்த இடத்துல தான் வந்து ரியல் சேலஞ்சே இருக்குது. அதுக்கு ஜஸ்ட் நம்மளுக்கு பேசிக்ஸ் என்னங்கிறது தெரியணும் இல்லையா. பேசிக்ஸ் தெரியாமல் நம்மளால போய் வெப்சைட்குள்ளே கை வச்சு எதுவும் பண்ண முடியாது இல்லையா. ஸோ இது ரொம்ப பேசிக்கான ஸ்கில்ஸ் வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா, இந்த 3 மட்டும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். என்னென்னா HTML, CSS, JavaScript அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்கமிங் வீடியோஸில் நம்ம HTML என்ன ரொம்ப இன்டெப்த்தான டெக்னிக்கலான நம்ம போக போகிறதில்ல. ஐயோ நிறைய கோடிங் இருக்குமா அப்படிங்கலாம் இல்லை. ஜஸ்ட்டு இப்போ எப்படி நான் உங்களுக்கு சொன்னது வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி HTML உங்களுக்கு ரொம்ப கிளியராக புரியுற அளவுக்கு நான் சொல்லித்தரேன். அது ஜஸ்ட் ஒரு 10 வீடியோஸில். அந்த ஒவ்வொரு வீடியோவுமே வந்து பார்த்தீங்கன்னா 7 to 8 minutes தான் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி CSS, அதே மாதிரி JS. ஓகேவா? லாஸ்ட்டாக அந்த HTML, CSS, JS யூஸ் பண்ணி கம்பைன் பண்ணி எப்படி வந்து நம்மளால் ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ண முடியும், அல்லது ஒரு வெப்சைட்டோட ஸ்ட்ரக்சர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உள்ளுக்குள்ள கை வச்சு நம்மளால எப்படி கண்டென்ட் மாற்ற முடியும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதுன்னா நகரும் ஒரு வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது உங்களோட ஸ்கில்ஸுக்கான வீடியோஸ். ஓகேவா?
ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்துட்டு போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டீங்க அப்படின்னா நம்ம ஒன்றும் போய் பண்ண முடியாது. இது என்னன்னா இந்த இந்த காலகட்டத்தில் எல்லாமே அப்படி இப்படி நிறைய டூல்ஸ் வந்துட்டு இருக்கு. நம்மளோட வேலை என்னன்னா, இப்போ நாம ஒரு கெரியர் பிரேக் விமனா இருக்கும், இல்லை ஒரு ஜாப் தேடுற விமனா இருக்கும், இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற விமனா இருக்கும். ஸோ நீங்கள் என்ன டைப் ஆஃப் விமனாக இருந்தாலும் சரி, என்ன டைப் ஆஃப் கேட்டகரி ஜாப்ஸ் தேடினாலும் சரி, உங்களுக்கு இருக்கிற ஒரே வேலை நீங்கள் ஜாப் வேணும் இல்லை இன்கம் வேணும், எனக்கு நான் ஏதோ ஒன்று வீட்டில் இருந்தாச்சும் ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா? ஸோ நினைக்கிறது தப்பு கிடையாது. ஸோ அந்த நினைப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம லேர்ன் பண்ண கற்றுக்கணும். ஸோ அந்த லேர்ன் பண்ணிக்கிற பிளாட்ஃபார்ம்ஸ் இன்னைக்கு நிறைய இருக்கு. ஸோ நாம் பண்ண வேண்டியதெல்லாம் என்னன்னா, பர்டிகுலராக இப்போ எனக்கு ஒரு ஸ்கில் தேவை அப்படின்னா அதை ப்ராப்பராக எங்கே கிடைக்கும், ஸோ அந்த பேக்கேஜஸ் யாரும் சொல்லித்தராங்க, ஸோ அந்த நான் சொல்லித்தரேன் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய சொல்லித்தராங்க. ஃபஸ்ட்டு அதை கலெக்ட் பண்ணி வைக்கணும். இதெல்லாம் நம்ம படித்து முடிச்சிருக்கணும், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கணும், இதெல்லாம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும், இதெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், இப்போ நம்ம ஒரு சீரீஸாக பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக அந்த 2 வீடியோஸ்க்குள்ள என்னால் HTML கற்றுக்க முடியும், HTML என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும், என்னால் வெப்சைட் ஸ்ட்ரக்சரை புரிஞ்சுக்க முடியும்னா அந்த 10 வீடியோஸையும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்கணும். ஸோ இது என்னென்னா நம்ம டைமில் போடுற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான். ஓகேவா? ஸோ ஏனதானு இருந்தோம் அப்படின்னா நம்மளால அந்த ஸ்கில்ஸை முழுசாக கற்றுக்க முடியாது. ஆமாம் தானே? ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், டெக்னிக்கல்ஸ்க்கு நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதை மைனூட்டாக நம்ம கற்றுக்கணும், பயப்படக்கூடாது. ஃபர்ஸ்ட் நம்ம அதை பார்த்து சரியா, இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இந்த பேசிக் ஸ்கில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா அவங்களால சிஸ்டமில் எந்த வேலை கொடுத்தாலும் நம்ம பண்ண முடியும். ஏன்னா அந்த வெப்சைட் டெவலப்மெண்ட் ஸ்கில்ஸை கற்று முடிக்கும் போது நீங்கள் சிஸ்டமில் ஆல் ஓவராக எல்லா பக்கம் போய் எல்லாமே பண்ணியிருப்பீங்க சரியா. அதனால உங்களுக்கு இனிமேல் இந்த வெப்சைட் டெவலப்மெண்ட் ஸ்கில்ஸ் முடிச்சதுக்கப்புறம் வேறு எந்த ஸ்கில்லை படிக்க போனாலும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், உங்களும் ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்க முடியும், புரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேனே. இப்போ பாருங்கள், நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்ம் எடுத்துக்கலாம், அமேசான் அப்படின்ட்டு. ஓகேவா? அமேசானில் நம்ம ஏதாவது ப்ராடக்ட் வாங்குவோம், இது பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த அமேசான் அப்படிங்கிறது ஒரு பெரிய வெப்சைட் இல்லையா? ஸோ அந்த வெப்சைட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதில் இந்த HTML, CSS, JavaScript எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. ஏன்னா ப்ராக்டிக்கலாக சொல்லும் போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் இல்லையா? ஸோ இது பார்த்தீங்கன்னா அமேசான் வெப்சைட் நம்ம தானே. இப்போ இதில் பாருங்கள், இப்போ நான் ரைட் கிளிக் ஏதோ ஒரு இடத்துல வச்சுக்கோங்க, ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் எலமெண்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேவா? கொடுத்தோன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி சைடில் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த பேஜோட ஸ்டார்டிங்கில் போய் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, HTML அப்படி இருக்கா இல்லையா? ஓகேவா? ஸோ எந்த இது எடுத்தாலும் HTML தான் ஸ்டார்ட் ஆகும். HTML ஹெட்டு. ஸோ இந்த ஹெட் டேக் எடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டைல்னு இருக்கு பார்த்தீங்கன்னா இதை தான் CSS அப்படிங்கிறது. நீங்கள் டெக்ஸ்டில் ஜாவா ஸ்கிரிப்ட்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம JS அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இதான் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், ஸோ இந்த பேஜோட கோடிங் இதுதான். ஸோ இந்த கோடிங் இருக்கிறதுனால தான் இந்த பேஜ் ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம இவ்வளவையும் நம்ம படிக்க போகிறது கிடையாது, ஜஸ்ட் பேசிக் திங்ஸ். இவ்வளோ பெரிய வெப்சைட் அப்படின்னு நீங்கள் அதை ஒரு இதாக நினச்சிக்காதீங்க. ஜஸ்ட் எந்த சைட்டுமே HTML, CSS, JavaScriptல தான் ரன் ஆகிட்டு இருக்கும் பேசிக்காக. நார்மலாக ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட் மாதிரி வச்சுக்கோங்களேன், அது கூட. ஸோ அந்த ஸ்டாட்டிக் வெப்சைட் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், HTML, CSS, JavaScript தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கணும், எடிட் பண்ணுற அளவுக்கு நம்ம என்னென்ன கற்றுக்கணும், அதில் குயிக்காக கற்றுக்க வேண்டியது என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது நான் குயிக்காக நெக்ஸ்ட் வீடியோவில் குட்டியாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதை கண்டிப்பாக ஃபுல்லாக பார்த்து முடிக்கும்போது ஓகே இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நம்மளால ஈஸியாக ஒரு வெப்சைட்டை மேனேஜ் பண்ண முடியும், ஹேண்டில் பண்ண முடியும், கண்டென்ட்டும் எடிட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஆச்சரியப்படுவீங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் கற்றுட்டுருங்க, நான் உங்களுக்கு HTML ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ.